திரு ராமசாமி, இப்போ ஓரிரு விஷயங்களை தவிர மற்ற எந்த விதத்திலையும் அவர் தன்னை இந்துத்துவ தலைவரா முன்னிறுத்திக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாரு திரு சுமந்த். அப்போ எந்த அடிப்படையில் அண்ணாமலை இந்த கருத்தை சொல்றாரு? இல்லை, ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக சுமன் சார் சொன்னதுலேருந்து நான் நிறையா கிரெடிட் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் இருந்த சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் ஹிந்து அப்படின்னு ஒருத்தர் அவங்கள ப்ராக்டிஷனராக சொல்லிக்கிட்டாலே அவங்க வந்து ஒரு ஆன்டி சொசைட்டி எலிமெண்ட்டாக, ஒரு ஹிந்து ஃபோபிக் சிச்சுவேஷனாக, ஒரு ஹிந்து வெறுப்பு இருந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் தலைவர் நான் ஹிந்து என்று பாவித்து அவர்களோட ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்பியும் தேர்தலை நாட முடியும் அப்படின்னா அது ஜெயலலிதா அவர்கள்கிட்ட இருந்தது. அந்த தைரியம் மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையோடு திரும்பி போய் அவர்கள் வாக்கு கேட்க முடியும் அப்படின்ற அந்த எபிலிட்டி. இதை தாண்டி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் நான் இந்துக்களுக்கு எதிராக இல்லை, ஒரு பர்டிகுலர் சமூகத்திற்கு மட்டும்தான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது, ஒரு பப்ளிக் பர்செப்ஷனை கிரியேட் பண்ண வேண்டும் அப்படின்ற தேவையில்லாத ஒரு தலைவர். இப்போ இந்தியாலேயே வந்து இந்துக்கள் எல்லாருமே இந்துத்துவர்கள் கிடையாது, சரியா? இந்துக்கள் இந்துத்துவா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப இந்து அப்படின்னு தன்னை முன்னிறுத்திருக்கிறதுனாலேயே ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்றது சரி. அதுலயே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு அர்த்தங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். சட்டப்பூர்வமாக இந்து அப்படின்னா ஒரு அர்த்தம், இந்துத்துவான்னா வேற அர்த்தம், எனக்கு இந்து அப்படின்னா வேற ஒரு அர்த்தம். இந்த கன்ஃபியூஷன் கான்செப்டா இருந்துட்டே இருக்கு. அரசியல் ரீதியா நான் அரசியல் ரீதியாகவே நான் சொல்றேன், நாடு முழுக்க இந்து அப்படின்னா வேற ஒரு ஒவ்வொரு ஊர்லயும் வேற வேற அர்த்தமா இருக்கு. நான் சிம்பிளா இப்போ இங்க இருக்கிற அண்ணாமலை அவர்கள் பேசிய அந்த ஒரு அர்த்தத்துல இருந்து மட்டுமே நம்ம எடுத்துப்போம். என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாட்டில் நான் ஹிந்து அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாலே அவங்க வந்து செக்யூலர், அவங்க செக்யூலர் கிடையாது. அப்புறமா அவங்க வந்து ஆன்டி மத்த ரிலிஜியன் அப்படின்ற ஒரு ஃபியர் சைக்கோசிஸை கிரியேட் பண்றதா இங்க இருக்க என்னோட புரிதல் இல்ல, இங்க இருக்க அரசியல் புரிதலே அதுதான். நான் வந்து ஹிந்து ஒன்றும் இல்லை, திமுகவை சார்ந்தவர்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போறவர்கள் இருக்காங்க. ஆனா அவர்கள் வந்து நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க கட்சியிலேயே அவர்கள் வந்து தனியாக பார்க்கப்படுபவர்கள், அவர்கள் வந்து அரசியலுக்கு ஏற்புடைமை இல்லாதவர்களா இருக்காங்க. பழனிவேல் தியாகராஜன் இருக்காருல்ல, அவர் கோயிலுக்கு போறது இல்லையா? அதான் எல்லாரும் போறாங்கல்ல, அதே பப்ளிக்கா வந்து நாங்க கோயிலுக்கு போறவங்க தான், நாங்க பிராக்டிஷனர் தான் அப்படின்னு அந்த கட்சி தலைமையில இருந்து இல்ல. அதுதான் பிரச்சனை. என்ன தெரியுமா, இப்போ HRNC எதுவும் பண்றது இல்ல. HRNC ஆடிட் ஃபீஸ் தான் வாங்குறாங்க. அவங்க வந்து நாங்க கோயிலுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு அதை கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்றாரு பாருங்க, அங்கதான் அது தப்பு. கோயிலுக்கு பண்றது கோயிலோட ட்ரஸ்ட், கோயிலோட தர்மகர்த்தா. இல்ல, சாமி கும்பிடுறவர் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்காரு. இப்ப இருக்கிற அமைச்சர்கள் பல பேர் ஆன்மீகத்துல ஈடுபடுறாங்க, ஆன்மீக நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஹிந்துன்னு சொல்றாங்க? டெஃபினட்டா பயப்படுறாங்க. பப்ளிக்கா யாரையாவது அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் காலையில கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன் அப்படின்னு யாரும் வீடியோ கேமரால கூட காமிக்கல. அதெல்லாம் சுமன் சார் ரொம்ப கிளியரா சொன்னார். விபூதி குங்குமம் வச்சிருந்தா கூட அதை அழிச்சிடுறாங்க அப்படின்றது. ஏன் அந்த பயம் இருக்கு அப்படின்னா, அவர்கள் அரசியல் சார்ந்த கொள்கை, நாங்கள் வந்து ஒரு மதத்தை சார்ந்த மட்டும்தான். ஏன் அதிமுகவோட தலைவர் எதுக்கு இந்துத்துவ தலைவராக பேசப்படுறான்னு பேசும்போது நம்ம திமுக பேசுறோம். நம்ம வந்து ஏன்னா அதற்கான எதிர்ப்பு கொள்கை என்ன இருக்கு அப்படின்றதுனால தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம பேச வேண்டிய தேவையா இருக்கு. இப்போ வந்து இந்தியால வந்து நம்ம இந்துத்துவா இல்ல ஹிந்து அப்படின்னு ஜெயலலிதா பத்தி அண்ணாமலை பேசினதை உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல இல்லையே. நான் கேட்டகாரிக்கலா சொல்றேன், அண்ணாமலை அவர்களே எந்த பொசிஷன்ல இருந்து சொல்றாங்க அப்படின்னா, இங்க நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்றதே தவறாக பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து ஹிந்து தான் அப்படின்றத சொல்றத தைரியமா சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் நான் ஹிந்து தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் ஹிந்துக்காக ஒரு ஆன்டி கன்வர்ஷன் பில் கொண்டு வர முடியும் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல், ஒரு சோசியல் இல்ல ஒரு எலக்டோரல் சூழ்நிலை அதற்காக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் மட்டும்தான். ஒரு விஷயம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஊழல் வழக்குல தண்டனை பெற்றவர், இப்போ மிகப்பெரிய இந்துத்துவ தலைவர். எதுலயுமே மாற்றம் கிடையாது. இந்த முரண் அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயலலிதா அவர்கள் மாதிரி நான் ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது, நான் அதுக்கு தான் ஸ்ட்ரைவ் பண்றேன் அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார பெருமையா பேசியவர் தான் அண்ணாமலை. ஒரு இன்டர்வியூல அவர் இல்ல கேள்வி கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கன்விக்ஷன் இருக்கு அப்படின்ற போது அவர் அதை ஆமோதிக்கிறார். ஃபேக்சுவலா இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு நியூஸ் ஏஜென்சியா இன்னைக்கு there is no Supreme Court judgment, there is no High Court judgment, there is no Trial Court judgment அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல. அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஆங்கர் இல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கேள்வி கேட்கும் போது அதற்கான ஆமோதிப்பு மட்டும்தான் அவர் கொடுக்கிறார். அவர் வந்து ஜெயலலிதா குற்றம் செய்தவர், மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு அண்ணாமலை எங்கேயும் சொன்னதா ரெக்கார்டும் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கும் சொல்லல. அவர் வந்து மக்களுக்கு ஏற்புடைய தலைவர் ஒருத்தர், நான் அவரை வந்து எமுலேட் பண்ணணும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னவர் தான் அண்ணாமலை அவர்கள். ஒரே ஒரு நிமிஷம், கான்ட்ரடிக்டரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது அது. ஏன்னா ஒரு क्वेश्चனுக்கு ஆன்சரையும் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி கிடையாதுன்னு தான் சொல்றேன். ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க செஞ்ச ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்
கமிட்மெண்ட்ஸ் இல்லன்னு சொல்ல முடியுமா? கோயிலுக்கு இன்னைக்கு எதிர்ப்பா இருக்கிற ஒரு அரசியல் கட்சி இருக்கும் போது அவர்கள் கிடையாது அப்படின்னு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்கள மட்டும்தான் இந்துத்துவா தலைவர், அவங்களை விட அவர்கள் மட்டும்தான் அவர்களை விட சிறந்த தலைவர்கள் வேற யாரும் தமிழ்நாட்டுல அவர்கள் தான் இருந்ததிலேயே சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு கிரெடிட் தானே. ஏன்னா அல்டிமேட் லீடர் யாரு? மக்களுக்கு ஏற்புடைமை. கிருஷ்ணமூர்த்தியோ இல்ல கணேசனையோ அல்லது எச்ராஜாவையோ தமிழிசையோ அவமதிப்பதா ஆகாதா? இல்லையே. ஏன்னா அவர்கள் எல்லாம் இந்து லீடர் கிடையாது அப்படின்னு கிடையாது. மன்னிக்கணும், மாஸ் லீடர், இங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான கேம்பெயின் பண்ண லீடர்ஸ் அப்படின்னு அந்த டயத்துல ஸ்டாட்டிஸ்டிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் எல்லாமே பாஜகவை வளர்த்த. மன்னிக்கணும், நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இல்ல பாஜகவை சார்ந்த ஒரே ஒரு நிமிஷம் இல்ல ஏன்னா பாஜகவை சார்ந்த தலைவர்கள் பற்றி எல்லாம் ஒரு குற்றம் மாதிரி நம்ம சொல்றோம். அதனால நான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஆகணும். கம்ப்ளீட்டா அன்இன்டர்பிரட்டா அவர்கள் எல்லாமே பாஜக வளர்வதற்கான முக்கிய தலைவர்கள். அதுல மாற்ற பேச முடியாது. நீங்க கேள்வி ஏன்னா ஒரு குறையாக சொல்லப்படுகிறது. நான் அன்இன்டர்பிரட்டா அதுல இல்ல. நான் ஏன் அதை நான் அன்இன்டர்பிரட்டா சொல்லணும்னு ஒரு ரிக்வெஸ்டா பிளேஸ் பண்றேன். பாஜகவை சார்ந்த தலைவர்கள் யாருமே ஆன்டி ஹிந்து தலைவர்கள் கிடையாது. பாஜக வளர்வதற்காக முற்பட்ட தலைவர்கள். இன்னைக்கு அவர்களோட வாட் சோ சீட்ஸ் தட் தே ஹேவ் சோன் அதுல அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு பாஜகவை இன்னும் நிலைநிறுத்தி இருக்காரு, இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்ற அந்த பொசிஷன்ல இருந்து ஒரு மாஸ் லீடர் இங்க தமிழ்நாட்டில் இருக்கும் போது பல தலைவர்கள் இருந்திருக்காங்க, மக்களுக்காக பேசிருக்காங்க. அண்ணாதுரை அவர்கள் எடுத்துக்கலாம், காமராஜர் அவர்கள் எடுத்துக்கலாம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கலாம், இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சிஎம் ஆயிட்டாரு, அதற்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கலாம், எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கலாம். கான்பிடென்ட்டா நான் வந்து இந்த சமூகத்திற்காக தனியாக செய்வதனால் என்னை வந்து ஒரு எதிர்வினை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைவர் இருக்க வேண்டும்ல. நான் இன்னைக்கு இந்துக்களுக்காக செய்கிறேன் அப்படின்னா என்ன வந்து ஒரு எதிர்வினையோட பார்க்கறது தான். இப்போ ஒன்றும் இல்லை, அண்ணன் பேசும்போது கூட தெளிவாக சொன்னாங்க, பாஜகவை வந்து இந்து சார்ந்த கட்சியாகவும் மற்ற சமூகத்திற்கு எதிரான கட்சியாகும் மோடி அவர்கள் எடுத்துக்கலாம். ஒரு சட்டம் இந்திய சிட்டிசன்ஸ் இந்தியாவில் இருக்க குடிமகன்களுக்காக எதிர்வாக ஒரு ரிலிஜியஸ் பேஸ் சட்டம் ஏதாவது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அவர்கள் எல்லாருக்குமான சப்கா சாத் சப்கா விகாஸ் அனைவருக்குமான ஒரு தலைவராக தான் இருந்திருக்கிறார். ஆனா பாதிக்கும் போது தமிழக அரசியலில் அவர் இந்துக்கான ஒரு தலைவர் அப்படின்னு, ஏன்னா அவர் வெறும் ராம் ஜென்ம பூமிக்கு போனாரு, அவர் அங்க அந்த பிரச்சனைக்கு போனாரு அப்படின்ற ஒரு தவறான கருத்து இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து நான் ஒரு சமூகத்திற்கு மட்டும் கிடையாது, நான் இந்த பிராக்டிஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் எல்லா சமூகத்துக்கும் செய்ய முடியும், ஆனா என்ன நீங்க வந்து ஒரு தனி சமூகத்துக்கான தலைவரா பார்க்க முடியாது, நான் எல்லா சமூகத்திற்கான தலைவராக நான் கவர்னன்ஸ்ல இருக்கும்போது இருக்கேன், என்னோட இண்டிபெண்டன்ட் பிராக்டிஸ் இருக்கு அப்படின்னு காமிக்கக்கூடிய தலைவர் அப்படின்ற அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்காங்க. அத வந்து நம்ம இண்டிபெண்டன்ட்டா எல்லாருக்குமான தலைவர், ஆனா ஜெயலலிதா வந்து ஹிந்துத்துவ தலைவர். ஜெயலலிதா அவர்களும் எல்லாருக்கும் தலைவர், அவர்கள் ஒரு ஹிந்து தலைவர் அப்படிங்கறது சொன்னீங்க இல்லையே. நான் அதான் பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க அதை டிஸ்டிங்டா பாக்குறீங்க. அவர் கவர்னன்ஸ்ல இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு தவறாக ஏதாவது ஒரு ரிலிஜியஸ்க்கோ இல்ல ஒரு கம்யூனிட்டிக்கோ ஏதாவது செய்திருக்கிறார்களா? இல்லை. ஆனா அவங்களோட பிராக்டிஸ் எப்படி இருந்திருக்கு? இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன வேணா சொல்லிக்கலாம், அவரோட சொந்த காசுல அவர் பண்றாரா இல்லையான்னு எனக்கு பர்சனலா தெரியாது. ஆனா ஹிந்து ரிலிஜியஸ் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் வந்து தனியாக எதுவும் பண்றது கிடையாது. அவங்க இன்னும் ஆடிட் ஃபீஸ் அதிகமா தான் வாங்குறாங்க. வேர்ல்ட்ல எந்த ஒரு ஆடிட் இன்ஸ்டிடியூஷனும், மன்னிக்கணும் அவர் எடுக்கிற கிரெடிட் வந்து தவறுன்ற நான் சொல்லியே ஆகணும், எந்த ஒரு ஆடிட் இன்ஸ்டிடியூஷனும் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல கவர்மெண்டா இருக்கலாம் பிரைவேட்டா இருக்கலாம் அவ்வளவு ஆடிட் ஃபீஸ் எடுக்கிறது கிடையாது. HRNC தமிழ்நாட்டுல அவ்வளவு ஆடிட் ஃபீஸ் எடுக்கறாங்க. ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து அவ்வளவு ஆடிட் ஃபீஸ் எடுக்கிறது தப்பு. HRNC பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ அப்படிங்கும்போது அவர்கள் எந்த கிரெடிட்டும் எடுத்துக்க முடியாது அப்படிங்கறத சொல்றேன். புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடி எல்லோருக்குமான தலைவர், ஜெயலலிதா இந்துக்களுக்கான தலைவர் அப்படிங்கறத சொல்றீங்க. இல்ல, இரண்டு பேருமே எல்லாருக்குமான தலைவர். தமிழகத்தில் இருக்க அரசியல் சூழ்நிலை நான் ஒரு ஹிந்து அப்படின்னு ஒருத்தர் தனியாக சொல்லிக்கிட்டா கூட அவர்கள் நீங்க வெறும் இந்து தலைவரா பாக்குறீங்க. நீங்க வந்து அவர்கள் சமூக தலைவரா பாக்குறது கிடையாது. அவர்கள் வந்து இந்துக்களுக்காக செய்தால் அவர்கள் வந்து இந்து தலைவர் அப்படின்னு பாதிக்கப்படுகிறார்கள். அது வந்து இங்க இருக்க ஒரு சமூக பார்வை, தவறான பார்வை அப்படின்னு சொல்றேன். சரி.